பணம் என்கின்ற ஒன்றை மட்டும் நோக்கமாக வைத்து ஓடுபவனுக்கு நிம்மதி ஒருபோதும் கிடைக்காது. ஏனென்றால் இறையை பார்க்க வேண்டுமென்றால் உலகம் கண்ணுக்கு தெரியாது, உலகத்தை பார்க்க வேண்டுமென்றால் இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ரெண்டே ஒரே நேரத்தில் பார்க்கணும்னு நினைச்சாலும் முடியாது. இறைவனுக்கு மறுபெயர் நிம்மதி. நிம்மதி வேணும்னா இறைவன் வேணும்னு அர்த்தம். இப்போ இறைவன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பணம் மற்றும் பொருட்களின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை விடணும். பணத்தை விடணும்னு நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லைன்ற அந்த பிடிப்பை விடணும். நீங்கள் எப்போ நீங்கள் அந்த பிடிப்பை விடலையோ அது உங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கும். ஒரு கட்ட வரைக்கும் நீங்கள் பிடிச்சி வச்சிருப்பீங்க, அப்புறம் அது உங்களை பிடிச்சிக்கும். யோசிக்க முடியாதுங்க, சிந்திக்க முடியாது. எப்படி சிந்திப்பீங்க? மனம் பக்குவப்படலை. புண்ணியத்தை பார்த்தா ஜீரோவில் இருக்கு. புண்ணியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. தானம் தர்மம்னா உங்கள் வம்சத்துக்கே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கேருந்து இறைவன் வருவார் உங்களுக்கு? இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தான் இறைவன் இறங்கி வருவார். இன்னொருத்த நாசமாக போகணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்குன்றது இறைவன் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் கூட வரமாட்டான். எழுதி வச்சுங்க. நீங்கள் எப்படி இறைவன் வருவார்? ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் முதலில் சேலத்திலும், அடுத்து திருச்சியிலும், அதற்கடுத்து மதுரையிலும் மீட்டப் தமிழ்நாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஜூன் மாதமே 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில் மாடம்பாக்கத்தில் உள்ள அமுருதா பேலஸில் சத்சங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் நமது வாலண்டியர்ஸ் நிச்சயமாக உங்களை கைட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.